நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே கட்ச் பண்ணிடலாம். வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, இந்தியன் டீமோட கேப்டன் தாங்க, விராட் கோலி. எத்தனை பேருக்கு பிடிக்கும் அவருடைய மேட்சை, நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறது இல்லை. ஸோ அவருடைய இன்ஸ்டாகிராம்லையும் அவருடைய FB அக்கௌண்ட்லையும் விராட் கோலியோட AR ஃபில்டரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் யூசர் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த விராட் கோலியோட AR கண்டென்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுடைய போஸ்ட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி FB அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ, கோலிஸ் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த விராட் கோலியோட AR ஃபில்டர் இருக்குது. ஸோ நீங்கள் பயன்படுத்தலாம், வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நானே பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன், செமையாக இருக்குது. நானும் ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ண நினைக்கிறேன். வாங்க அடுத்த நியூஸ்க்கு நம்ம போயிடலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து. சாம்சங் 2 மொபைலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A12, இன்னொன்று சாம்சங் கேலக்ஸி A02s அப்படிங்கிற பேரில் 2 மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 15 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி, 6.5 இன்ச் டிஸ்பிளே கொண்டதாக இந்த மொபைலை இறக்க போகிறாங்களாம், அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிப்ரவரி மாதம் 2021 இந்த வாக்கில் வந்து சேலுக்கு வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த மாதம் வந்து சேலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அனௌன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். பட் இந்தியாவில் இல்லை, யூரோப்பில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதே மொபைல் இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யூரோப்பில் உள்ள விலையப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 ஒரு 18,000 வரைக்கும் உங்களுக்கு விற்பனைக்கு வருது. 3 GB ரேம்லேருந்து 6 GB ரேம் வரைக்கும் உங்களுக்கு விற்பனைக்கு வருது. 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதிகபட்சமாக 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக இந்த சாம்சங் கேலக்ஸி A12, சாம்சங் கேலக்ஸி A02s வருது யூரோப்பில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஐஃபோனில், அதாவது iOS இந்த சப்போர்ட்டோட ஐஃபோனில் நீங்கள் இந்த கூகுள் டாக்ஸ், கூகுள் ஸ்லைடு, அதுக்கப்புறம் கூகுள் ஷீட் இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைலை நீங்கள் இந்த கூகுளோட டாக், ஷீட், ஸ்லைடு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய ஃபைலை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஃபைலை வந்து கூகுளோட ப்ராடக்ட்டில் நீங்கள் எடிட் பண்ண முடியும், அதுவும் ஐஃபோனில் நீங்கள் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் ஐஃபோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கூகுள் டாக், கூகுள் ஷீட், கூகுள் ஸ்லைடு பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த 10க்கும் மேற்பட்ட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைலை எடிட் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ இந்தியா. இவங்க ஒரு புத்தம் புதிய மொபைல், என்ட்ரி லெவல் மொபைல், யாரும் வாங்கக்கூடிய லெவலில் ஒரு மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. விவோட Y1s அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேம், 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஃபன் டச் OS, Android 10, 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 13 மெகாபிக்சல் ரியர் கேமரா, 4000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு, இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த விவோவோட Y1sல நீங்கள் எதிர்பார்க்கலாம். மொபைல் விற்பனைக்கு வந்துருச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,990 ரூபாய்க்கு இந்தியாவோட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி தளங்களில் போயிட்டு இந்த விவோவோட Y1sஐ வந்து வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது TCL தரப்புலேருந்து. இந்த TCL யாருன்னு தெரியும், டிவியில் வந்து ஒரு பிரபலியமான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. TCL MOVEAUDIO S150 ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ். விலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு $40 விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா 2.5 ஹவர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க சார்ஜிங் கேஸுக்கு பார்த்தீங்களா, அது மூலிமா 20 ஹவர்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது 15 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 ஹவர் வந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை இந்த ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். ஸோ இந்த மாடல் வரதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி TCL என்ன பண்ணிட்டாங்கன்னா, IFA 2020 செப்டம்பர் மாதம் ஒரு ஈவெண்ட் நடந்தது பார்த்தீங்களா, அப்போமே TCL என்ன பண்ணால் ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ்க்கு வந்து MOVEAUDIO S200 அப்படிங்கிற பேரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதோட விலை வந்து கொஞ்சம் கூடுதல், கிட்டத்தட்ட ஒரு €100 வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பட் இப்போ 2வது லான்ச் பண்ண அந்த ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் வந்து வெறும் $40 விற்பனைக்கு வந்திருக்கு. அமேசானில் நீங்கள் வாங்கலாம், அதாவது Amazon.comல. அநேகமாக அந்த TCL இந்த ப்ராடக்ட்டை இந்தியாவுக்கும்
கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அதோட அறிவிப்பு வெளியிடல, நாங்கள் இந்தியாவுக்கும் கொண்டு வருவோன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து. சாம்சங் அக்டோபர் மாதம் 2019 ஒரு க்ரோம் புக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. க்ரோம்புக் 4 இந்த 2 லேப்டாப்பை அறிமுகப்படுத்தினாங்க. யூஎஸில் அறிமுகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2020 யூகேல இப்போ வந்து அதை அறிமுகப்படுத்திட்டாங்க, லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்சங்கோட க்ரோம்புக் 4 வந்து க்ரோம் ஓஎஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து CPU GPU ரெண்டுமே வந்து இன்டெலோட பிராண்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த க்ரோம் ஓஎஸ் மூலியமாக உங்களால் ஆண்ட்ராய்டு லினக்ஸ் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட்டில் வருதுனால உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூகேவோட கரன்சி படி உங்களுக்கு ஒரு 300 பவுண்ட்லேருந்து 375 பவுண்ட் வரைக்கும் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில். அநேகமாக சாம்சங்கோட க்ரோம் புக் வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல, நான் கரெக்டாக சொல்ல மாட்டேன். பட் யூகேல லான்ச் ஆயிடுச்சு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து. சாம்சங் ஒரு கேமிங் மானிட்டரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எங்கே தெரியுமா? CES 2020 இந்த ஈவெண்ட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. QLED மானிட்டராக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து QLED மானிட்டராகவே லான்ச் பண்ணிட்டாங்க. G7 G9 கர்வ்டு கேம் மானிட்டர் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இது விற்பனைக்கு வந்துருச்சு, அவங்களுடைய நாட்டிலையும் விற்பனைக்கு வந்துச்சு. அதாவது சவுத் கொரியாலையும் அறிமுகப்படுத்தினாங்க. இது குளோபலி லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3 வேரியண்ட்டில் வருது. G7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 இன்ச்லையும் 32 இன்ச்லையும், G9 வந்து உங்களுக்கு 49 இன்ச்லையும் 3 வேரியண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 49,000 அதிகபட்சமாக 1,99,000 வரைக்கும் வந்து இந்த கர்வ்டு கேம் மானிட்டரை வந்து கொண்டு வந்துருக்காங்க விற்பனைக்கு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி தளங்களில் வாங்கலாம். டிசம்பர் 31 வரைக்கும் அவங்களுடைய சாம்சங் ஸ்டோரில் வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் புக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப் டு 31 டிசம்பர் 2020 வரைக்கும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சாம்சங் தரப்பில் வந்து அருமையான ஒரு 2 வகையான கேமிங் மானிட்டரை நீங்கள் இந்தியாவில் பார்க்கலாம். தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம். PUBG தான் வரப்போகுது கூடிய. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் கம்பெனியான Fujitsu. இவங்க யார் அப்படின்னு தெரியும்? கேமராவுக்கு ஒரு பிரபலியமான ஒரு கம்பெனி. இவங்க Fujitsu Aros அப்படிங்கிற பேரில் ஒரு அட்டகாசமான ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே கேலக்ஸி நோட் 10 மாதிரியே இருக்குது. அதை பேஸ் பண்ணியே உருவாக்கியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் OLED டிஸ்பிளேயை இதில் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 765G சிப்செட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. எப்படி LG Velvet பயன்படுத்திருக்காங்களோ அதே மாதிரி OnePlus Nord பயன்படுத்திருக்காங்க. அவங்கள மாதிரியே இவங்களும் இந்த சிப்செட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பிரைமரி கேமரா உங்களுக்கு 48 மெகா பிக்சல், டோட்டலி 3 கேமரா வருது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடிய விலை இதோட லான்ச்சிங் இருக்கும். இதோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்பில் வந்து. ரியல்மி IoT அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டை வந்து அக்டோபர் மாதம் நிறைய லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட N1 சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷையும் லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு கலரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, ப்ளூ கலர். இப்போ அந்த ப்ளூ கலரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து வழக்கமான ஸ்பெக்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. பெர் மினிட் வந்து உங்களுக்கு 20,000 செகண்ட்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் வந்து சோனிக் மோட்டரை வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி 130 நாள் பேட்டரி லைஃப் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் 2 மினிட் வந்து பயன்படுத்தினீங்கன்னா 130 நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 800 mAh பேட்டரி கொண்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க, ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. இன்னொன்று ஆன்லைனில் வந்து இந்த N1 சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷோட அதுவும் பிரத்யேகமாக அந்த ப்ளூ கலரோட ஹெட்டு வந்து அவைலபிளாக இல்லை. மேபி கூடிய இதை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக என்ன ப்ரைஸோ மறந்துருப்பீங்க, சொல்லிடுறேன். 799 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.